ஒரு வயசான பெரியவர் வேலைக்கு போகிற தன்னுடைய மகன்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. அப்பா, எனக்கு இந்த சப்போட்டா பழம் இல்லை, சப்போட்டா பழம் அது சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீ வேலையை முடிச்சுட்டு வரப்ப எனக்கு ஒரு 1/2 கிலோ சப்போட்டா பழம் வாங்கினோப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த மகன் வந்து சரி வாங்கின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பெரியவர் வந்து தன்னுடைய மகன் வரதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாசல்லையே காத்துட்ருக்காரு. மகன் தனக்கு வந்து சப்போட்டா பழம் வாங்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மகன் வாங்கிட்டு வரல. அடுத்த நாளும் அதே சொல்லி அனுப்புகிறாரு, வாங்கிட்டு வரல. அதுக்கு அடுத்த நாளும் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு வாரம் வந்து இந்த பெரியவர் சொல்கிறத அந்த பெரியவருடைய பேரன், அதாவது தன்னுடைய மகனுடைய மகன், அதை வந்து அவன் டெய்லியும் பார்க்குறான். அவன் கேட்குறான், அப்பா தினமும் தாத்தா உங்ககிட்ட சப்போட்டா பழம் வாங்கிட்டு வர சொல்லி கேட்குறாரே, ஒரு நாளாவது அவருக்கு நீ வாங்கிட்டு வந்து தரலாம் இல்லைப்பா, ஏன்பா அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி இன்றைக்கி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனாலும் 1 வாரம் போச்சு, 2 வாரம் போச்சு, 3 வாரம் போச்சு, அவர் வாங்கிட்டே வரலை. சரி மகன்தான் தனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மருமகள் கிட்ட அந்த பெரியவர் கேட்குறார். அம்மா, தினமும் சாம்பார், காரக்குழம்பு, ரசம் வைக்கிறியே, இன்றைக்கி எனக்கு கறி குழம்பு சாப்பிட்ணும் போல் இருக்குது, ஆட்டுக்கறி எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறியாம்மா, ஆட்டுக்கறி குழம்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த மருமகள் சொல்கிறா, சாப்பாடு உனக்கு செஞ்சு கொடுக்குறதே பெரிய விஷயம், இதில் வேற இது வேணும் அது வேணும்னு வேற நீ வந்து கேட்குறியா அப்படின்னு சொல்லி. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அந்த பெரியவர் போய் உட்காந்துக்கிறாரு. மகனும் சரி மருமகளும் சரி அவர் ஆசைப்பட்டு கேட்ட ஒன்று கூட வந்து செய்யலை. இப்படியே நாட்கள் எல்லாமே போயிடுச்சு. ஒரு நாள் இந்த மகன், மருமகள், பேரன் எல்லாரும் குடும்பமாக உட்காந்து அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனை ஐட்டமும் எடுத்து எழுதுகிறாங்க ஒரு பேப்பரில். பெரிய லிஸ்ட்டே போடுறாங்க. லிஸ்ட்டு போட்டது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் வாங்கிட்டும் வராங்க வீட்டுக்கு. என்ன இது எல்லாரும் திருந்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் இல்லை. அங்கே என்ன ஆச்சுன்னா, அந்த பெரியவர் இறந்து போயிட்டாரு. அவருடைய ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு அவருக்கு படைக்கிறதுக்காக அவருக்கு பிடிச்ச அவர் கேட்ட அத்தனை பழங்களையும் அத்தனை பலகாரங்களையும் அத்தனை அவர் ஆசைப்பட்டு சாப்பிடணும்னு நினச்ச எல்லாத்தையும் அவருடைய ஃபோட்டோ முன்னாடி எல்லாத்தையும் அடுக்கி படையல் போட்டு வச்சுருக்காங்க. இருக்கும்போது அவங்க கேட்குறத கொடுக்காம இல்லாதப்போ ஃபோட்டோவுக்கு படைச்சி என்ன பிரயோஜனம்? நீங்களே சொல்லுங்கள்.